சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். யமன் ஓலைன்னு சொன்னா யமன் கொஞ்சம் கொஞ்சமா வரப்போறதை காட்டிக்கிட்டே இருப்பார். அப்ப அதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறீர்களா? சொல்ல உத்தரம் உண்டோ? யமன் அனுப்புற போது சரி வர தயார் அப்படின்னு அம்மாட்ட போனா அதான் சொல்றேன். நான் லெட்டர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே காண மாட்டேங்கிறாருங்கிற. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, லெட்டர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அவர் வரவே மாட்டேங்கிறார், பதிலும் வரமாட்டேங்கிறது, வரவும் மாட்டேங்கிறார், என்ன பண்றது அப்படின்னு கேட்குறா. அப்போ அது ரெடியாக இருக்கான்னு அர்த்தமாக இருக்குது. அப்போ மனசுக்கு தயாரா எப்போ போனாலும் அதுதான் விஷயம். போட்டாச்சு, தலைமாட்டடியிலேயே இன்னொரு லெட்டர் வேணாலும் வச்சுட்டுருக்கேன், இன்னொன்று கொடுத்து விட்றேன் அப்படிங்கிற. எழுதுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த பாவனை இருக்கே அதுவே போருமே. ஏமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டு. யாரோ இன்னொருத்தர் சொன்னார், தினந்தோறும் பின்னாடி பாத்திரமெல்லாம் கண்ணு தெரியாதான் அந்த பாட்டிக்கு, பாட்டி நிறைய பாத்திரமெல்லாம் சேர்த்து வச்சுருக்காளாம். அதனால் என்னென்னா தினந்தோறும் யாரோ ஒருத்தர் அந்த பாத்திரத்தை எல்லாம் தட்டணுமா, பாத்திரமெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியணுமா தலைமாட்டடியில். அவன் தான் ஓ சரி 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 பாத்திரம்லாம் இருக்குது, என்ன பாத்திரம் இருந்துட்டு இருக்கும், நம்ம தான் போக போகிறோம். யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ, பதில் இருக்கா உங்கள்கிட்ட? என்ன இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, மக்களே மரணத்துக்கு தயாராக வாழுங்கள், அதான் சாரம். மக்களே மரணத்துக்கு தயாராகவே வாழ்ந்து கொண்டிருங்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயம் நிறைவுறப் போகிறது. மரண உபாசனைன்னு ஒரு உபாசனை சொல்லப்படுகிறது. மரண உபாசனைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு மரணம் அடைகிறத நம்ம தியானம் பண்ணுறோம், நம்ம இறந்து போயிடுவோம், இந்த சரீரத்தை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதே தியானம் பண்ணுறது. இப்போ சரீரத்தை விடுற போது நம்ம எப்படி விடுவோம்? ஆனால் ரொம்ப அபிமானம் வந்துடுதுன்னா அப்புறம் மாட்டிப்போம் கடைசியில். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிக்கிட்டணும். ரொம்ப ஆர்வமாக உலகத்தில் காரியம் பண்ணுறதும் முக்கியம், அதே மாதிரி அந்த ஆர்வத்தை விடுறதும் முக்கியம். இந்த அறிவுபூர்வமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கணும். இதனுடைய சாரம் அதுதான், மரணத்துக்கு தயாராக இருக்கணும். அடுத்த பாடலும் அதே தான் சொல்லுகிறது. ரொம்ப அபிமானம் வைக்காதீர்கள், சரீரத்தில் அளவுக்கு மீறி வாஞ்சை வைக்காதீர்கள், அதனால் இந்த உடல் பற்றை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உண்டோ நம்மை போல வஞ்சர் மலம் ஊறித்த தும்பும் உடலைமை என்று கொண்டோ பிழைப்பதிங்கையோ அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ. உண்டோ நம்மை போல வஞ்சர் மலம் ஊறித்ததும்பும் உடலைமை என்று கொண்டோ பிழைப்பதிங்கையோ அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ. சங்கர சங்கர சம்போ. ஜனங்களை எல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தா தெரியும் இந்த பாட்டெல்லாம் மகிமை. இந்த பாட்டோட மகிமை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா தெரியும், சுடுகாட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். அப்புறம் நிறைய நிறைய கஷ்டப்பட்டுன்னு சாமியார்கிட்ட குறி கேட்குறது போய் நிற்கிறாங்க பாருங்க, அங்கே பார்த்தா தெரியும். நிறைய இடத்துக்கு போனால் தெரியும். இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குது, அங்கே மாதிரிலாம் போனால் தான் இந்த பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அர்த்தம் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக
அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.